திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம திருவிளையாடல் புராணத்தில் 27ஆவதாக சித்தனின் அங்கங்களை வெட்டுதல் பற்றியும் 28ஆவதாக அனந்தகுண பாண்டியன் பாம்பை எய்தது பற்றியும் பார்க்கலாமா? இப்போ சித்தனின் அங்கங்களை வெட்டுதல் பற்றி பார்க்கலாம். குலோத்துங்க பாண்டியன் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த அந்த காலத்தில் வேறு நாட்டிலிருந்து ஒரு வயதான முதியவர் மதுரைக்கு வந்து குடியிருக்கிறாரு. அவர் வாள் வித்தை சொல்லி கொடுக்கறதுல சிறந்து விளங்கினார். அதனால் மதுரையில் இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாம் வாள் வித்தை சொல்லி கொடுக்குறாங்க. சோமசுந்தர பெருமானையும் தினம் போய் பக்தி சிரத்தையோடு வழிபட்டுட்டு வராரு. அவர் ரொம்ப குணமானவராகவும் இருக்கிறாரு. வாழ்வீச்சு வித்தையில் சிறந்த ஆசானாக இருந்த அந்த முதியவர்கிட்ட மதுரையில் இருக்க இளைஞர்கள் எல்லாம் சிறப்பாக வாழ்வீச்சு கற்றுக்கிட்டு வராங்களா. அதில் ஒருத்தன் சித்தன். அவன் ரொம்ப திறமையாக வாழ்வீச்சு சீக்கிரம் கற்றுக்கிட்டதுனால அங்கே இருக்கிறவங்க எல்லாமே சித்தனை பார்த்து புகழ்ந்து பேசுகிறாங்க. அவனை ரொம்ப மதிக்கவும் செய்கிறாங்க. இதனால் சித்தனுக்கு கர்வம் வந்துடுச்சு. அவனுக்கு வாழ்வித்தை கற்றுக் கொடுத்த அந்த முதியவருக்கு எதிராகவே அவனும் ஒரு வாழ்வித்தை பயிற்சி மையத்தை ஆரம்பிக்கிறான். இதனால் பல பேர் அவங்ககிட்ட வந்து வாழ்வித்தை பயிற்சி எடுத்துக்கிறாங்க. அந்த முதியவரை விட இந்த சித்தன் தான் அதிக அளவில் வாழ்வித்தை பயிற்சியில் சம்பாதிக்கிறாரு. செல்வம் நிறைய வந்தவுடனே கர்வம் இன்னும் ஜாஸ்தியாகிடுச்சு. அவன் நினைக்கிறான், நாம் தான் இங்கே சிறப்பாக வாழ்வித்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆசான் இருக்கும்போது இன்னொரு ஆசான் இந்த மதுரையில் இருக்கணுமா? நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த முதியவர் இந்த மதுரையில் இல்லைன்னா எல்லாரும் நம்மக்கிட்டே வந்து கற்றுக்குவாங்க. இன்னும் நமக்கு நிறைய செல்வம் சேரும். அதனால் முதியவரான ஆசானை மதுரையை விட்டே துரத்தணும்னு முடிவு பண்ணுறான். அதனால் முதியவரான அவனுடைய ஆசானுக்கு பல துன்பங்களை கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் அந்த முதியவரான ஆசான் அவங்க வீட்டில் இல்லாத நேரத்தில் இவன் அந்த ஆசான் வீட்டுக்கு போய் அவங்க மனைவிக்கிட்ட தகாத வார்த்தையில் பேசுறது, எனக்கும் இந்த வீட்டில் இடம் இருக்குதா, எனக்கு இந்த வீட்டில் இடம் இருக்குதா அப்படின்லாம் தப்பாக கேட்குறது, இது மாதிரி அவங்க மனைவிக்கும் தொல்லை கொடுத்துட்ருக்கான். இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட செவி சாய்க்காமல் இருந்தாங்க அந்த முதியோரோட மனைவி. ஒரு நாள் சித்தன் வந்து அந்த முதியவர் இல்லாத போது அவங்க வீட்டுக்குள்ளே போந்து அவங்க மனைவியை கையை பிடிச்சி இழுத்தான். ஒரு வழியாக அவங்க மனைவியும் சித்தனை ஒரு வாரம் சமாளித்து வெளியே தள்ளி கதவை சாத்தி டாப்பாக போட்டுக்கிட்டாங்க. அப்படி அவங்களோட கற்பை அன்றைக்கி அவங்க காப்பாற்றிக்கிட்டாங்க. சித்தனின் காமத்தி கொழுந்து விட்டு எரிஞ்சது. அந்த முதிய ஆசானுடைய மனைவி இந்த சித்தனோட தொந்தரவுகளையும் தகாத செயல்களையும் பொறுமையோடு சகிச்சுக்கிட்டு மதுரை சொக்கநாத பெருமானை அப்படியே மனசில் தியானிச்சவாறு அப்படியே வருத்தப்பட்டுருக்காங்க. எத்தனை நாள் பார்த்துட்ருப்பார் சோமசுந்தர பெருமான். ஒரு நாள் அவரோட பக்தையான வயதான ஆசானின் மனைவி பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையோடையும் அவரையே நினச்சி தியானம் பண்ணி அவரை நம்பி இருந்ததுனால சிவபெருமான் அந்த ரொம்ப கெட்டவனான சித்தனை தண்டிக்க நினைக்கிறாரு. அவர் அந்த வயதான ஆசானாக உருமாறிட்டு வராரு. அந்த ஆசானாக மாறிய சோமசுந்தர பெருமான் சித்தன்கிட்ட போய், சித்தா, நீ இளைஞன், நான் வயசானவன், நானும் நீயும் வாட்போர் புரியலாமா? அந்த போரில் 2 பேரும் அவங்கவுங்க திறமையை காட்டுவோம். ஊருக்கு வெளியே நீ நாளைக்கு வா, நானும் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சித்தன் அப்படியே சிரிக்கிறாராம். நல்லது, நான் வரேன் அப்படின்னு சம்மதமும் தெரிவிக்கிறான். அடுத்த நாள் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாத சித்தன் போர்க்கோளம் கொண்டு மதுரைக்கு வெளியில் முதியவர் சொன்ன அந்த இடத்துக்கு கையில் வாழையும் கேடயத்தையும் ஏந்தி வந்தான். முதியவர் உருவில் இருந்த நம்ம சிவபெருமான் போருக்கு ஆயத்தமாக அந்த களத்தில் கம்பீரமாக நின்றுட்டுருக்காரு. சித்தனுக்கும் முதியவருக்கும் கடும் போர் நிகழ்ந்தது. தாக்குதல், எதிர்த்தாக்குதல், முறியடிப்பு, வெட்டுதல், மறைத்தல், பாய்தல் என அப்படியே மாறி மாறி சுழன்று வந்து 2 பேரும் போரிடுறாங்க. இந்த போர் வந்து 20 நாழிகை அளவுக்கு நடைபெற்றது. முடிவில் உச்சகட்டத்தையும் அடைஞ்சுது. வாளாசிரியராக உருமாறி இருந்த சிவபெருமான் அனைவரும் கேட்குமாறு உரைத்த குரலில், அடே சித்தா, உன் குரு பத்தினியை தகாத முறையில் நீ விரும்பினாய். அவளை நோக்கி காமரசம் ததும்பும் வார்த்தைகளை பலவற்றை நீ பேசினதோடு அவளை பிடிச்சி தொட்டு இழுக்கவும் செஞ்ச. இந்த தகாத செயலுக்காக உன் நெஞ்சையே இப்போ நான் பிளக்க போகிறேன். நீ இப்படி தீஞ்சொற்களை பேசுனதுனால உன் நாக்கையே நான் இப்போ துண்டிக்க போகிறேன். குரு பத்தினியை கைப்பிடிச்சி இழுத்த உன் கையை நான் வெட்டி வீழ்த்தியே தீர்வேன்.
காமமுடன் பார்த்த உனது 2 கண்களையும் பிடுங்கி எறிய போகிறேன். முடிஞ்சா நீ உன்னை காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தனின் அங்கங்கள் அனைத்தையும் அவர் சொன்ன மாதிரியே வெட்டி எரிஞ்சிட்டார். முடிவில் சித்தனின் சிரசையும் வெட்டி வீழ்த்திய சிவபெருமான் அப்படியே சட்டென்று மறைஞ்சிட்டார். வாளாசிரியருக்கும் சித்தனுக்கும் நடந்த இந்த போரை பார்க்க வந்த மாணவர்கள் ஆசான் அப்படியே சட்டுன்னு மறைஞ்சிட்டதுனால சரி நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் இப்போ தான் கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு வேற சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஆசானும் வீட்டுக்கு வந்துட்டார். ஆசானை பார்த்த மாணவர்கள் வந்து அங்கே போரில் நடந்ததை நினச்சிக்கிட்டு ஆசானை போற்றி புகழறாங்க. ஆனால் அந்த ஆசானுக்கு மாணவர்கள் எதுக்காக புகழறாங்கன்னே தெரியல. மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் தான் சித்தனோட போரிட்டு சித்தனை கொன்று வெற்றி பெற்றுட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆசான் சொல்கிறாங்க, எனது நான் வந்து அந்த சித்தனோடு போரிட்டு அவனை கொன்றேனா? இது என்ன மாயம்? அவன் கூட போய் போர் புரியவே இல்லையே. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டதுமே மாணவர்கள் போர்க்களத்தில் நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்ட ஆசான், ஓ இதெல்லாம் அந்த சொக்கநாத பெருமானின் திருவிளையாடலோ அப்படின்னு வியந்து போற்றி சந்தோஷப்படுறாரு. அப்போ அந்த வயதான ஆசான் மனைவி வந்து சித்தனால் என்னென்ன துன்பங்கள் அடைந்தாங்களோ அது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, வந்தது சொக்கநாத பெருமான் தான், அவரு தான் வந்து போரிட்டு அந்த சித்தனை கொன்று இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கோவிலுக்கு போய் சொக்கநாத பெருமானை தரிசித்து வணங்கி சந்தோஷப்படுறாங்க. இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்ட பாண்டியனும் கோயிலுக்கு போய் இறைவனை போற்றி வணங்கி, அடியாருக்கு எளியாரான சொக்கநாத பெருமான் பரதேசி காவலர் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. வால் ஆசிரியரான அந்த முதியவரையும் அவங்க மனைவியும் யானை மேலே ஏறி உட்கார வச்சு அப்படியே ஊர்வலமாக ஊரை சுற்றி வர சொல்லி அப்புறம் பல வகையான சிறப்புகளையும் அவங்களுக்கு செஞ்சார். கொஞ்ச நாள் கழித்து வயசானதுக்கப்புறம் பாண்டியன் குலோத்துங்கன் அவருடைய மகனான அனந்தகுண பாண்டியனுக்கு முடிசூட்டி வச்சுட்டு அவரும் சிவபெருமானுடைய திருவடிநிலை அடைஞ்சிட்டார். அனந்தகுண பாண்டியன் பாம்பை எய்தது பற்றி இப்போ பார்க்கலாமா? குலோத்துங்க பாண்டியனுக்கு அப்புறம் முடிசூட்டிக்கிட்ட அனந்தகுண பாண்டியனும் தலை சிறந்த பண்பாளராக திகழ்ந்தார். சிவ சின்னங்களின் மெய்ப்பொருள் அறிந்து அளவற்ற பக்தியோடு சிவநேசராக திகழ்ந்தார். அவரது ஆட்சி காலத்தில் சைவம் தழை தோங்கியது. பாண்டிய நாடு சைவ திருக்கோலம் பூண்டு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அப்படி பாண்டிய நாடு சைவ திருநாடாக விளங்குவதை பார்த்த சமணர்கள் பொறாமை கொண்டு சிவநேச செல்வனாக இருந்த அனந்தகுண பாண்டியனை கொன்னுடணும்னு நினைக்கிறாங்க. அதனால் ஒரு காத அளவிற்கு சாலை ஒன்றினை அமைத்து அதில் வந்து யாக குண்டங்களை வந்து நிர்மாணித்தனர். நாடே நடுங்குமாறு வெகு கோரமாக யாகம் செய்ததன் பலனாக யாக குண்டத்தில் இருந்து சட்டென அரக்கன் ஒருவன் தோன்றினானா. பார்க்கவே கொடூரமாக இருந்த அந்த அரக்கன் குண்டத்தில் இருந்து வெளியான ஒரு கரிய மலை போல அப்படி இருந்தான். யாக குண்டத்திலேருந்து வந்த அந்த அரக்கன் சமண முனிவர்களை பார்த்து, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, எனக்கெல்லாம் தாங்கவே முடியல, தாகத்தால் தவிக்கிறேன், நான் என்ன செய்யணும் உடனே சொல்லுங்க அப்படின்னு இடி முழக்கம் போல கேள்வி கேட்குறான். அதுக்கு சமணர்கள், ஏ அரக்கனே, நீ சீக்கிரமாக போய் அனந்தகுண பாண்டியனையும் மதுரையும் அழிச்சிட்டு வா அப்படின்னு ஏவி விடுறாங்க. ரொம்ப பசியாலும் அதனால் உண்டான பெரும் கோபத்தாலும் தூண்டப்பெற்ற அந்த அரக்கன் பெரிய பாம்பு மாதிரி உருகொண்டு மதுரை எம்பதியை அழிச்சிட வேகமாக வந்துட்டுருக்கான். அவன் சென்ற வழி எல்லாமே பாழாக போயிடுச்சு. பசுமையாக இருந்ததெல்லாம் கருகி போயிடுச்சு. நீர்நிலைகள் எல்லாம் வறண்டு போயிடுச்சு. அப்புறம் வேகமாக வந்த அந்த பாம்பு உருகொண்ட அரக்கன் மதுரைக்கு மேற்காக வெகு அருகாமையில் வந்துட்டுருக்கும்போது மதுரையை அழித்திட வேண்டி பாம்பறக்க வர்றதை பார்த்த மக்கள்லாம் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு போய் ராஜாட்ட சொல்லி, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட பாண்டியனும் முன்னொரு சமயத்தில் சமணர்களால் ஏவி விடப்பட்ட கரிய யானை ஒன்று கொன்று மதுரையையும் மதுரை மக்களையும் காப்பாற்றினாரு. அதுபோலவே இப்போவும் அந்த பெருமானே நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு
சொக்கநாத பெருமானின் கோயிலுக்கு போய், என் பெருமானே, சமணர் ஏவிய பெரிய நாகம் ஒன்று இந்த நகரத்தை அழிக்க வேகமாக வந்துட்டுருக்குது, அடியனுக்கும் நீங்கள் தான் கருணை காட்டி அருளணும் அப்படின்னு உள்ள உருகி வேண்டி நிற்கிறாரு. அப்புறம் கோவிலிருந்து அரண்மனைக்கு வந்த அந்த அனந்தகுண பாண்டியனும் சிவபெருமானுடைய திருவடியே மனசில் நினச்சிக்கிட்டு வில்லம்பு ஆகியவற்றை எடுத்துக்கிட்டு நகரத்துக்கு மேற்கு வாயிலை வந்தடைந்தார். ஆரவாரம் செஞ்சுட்டு வந்த அந்த பாம்பினை பார்த்த பாண்டிய மன்னன் கையில் இருந்த வில்லை எடுத்து அதில் நாண பூட்டி பாம்பின் மேலே பல வகையான அம்புகளையும் நெருப்பு கணைகளையும் எய்தான். அனந்தகுண பாண்டியன் எய்த எல்லா அம்பையும் அந்த பாம்பு வாயில் பிடிச்சி கவ்வி கடிச்சு துப்பிடுச்சு. பாம்போட இந்த செயலை பார்த்து மனசு ரொம்ப கஷ்டப்பட்ட அனந்தகுண பாண்டியனும் நம்ம சொக்கநாதரின் திருவடியை மனசில் நினச்சி அர்த்த சந்திர பானத்தை பாம்பின் மீது பிரயோகித்தான். அந்த கொடிய பானம் பாம்பின் பெரிய நீண்ட உடம்பை அப்படியே சின்ன பின்னமாகிடுச்சு. பாம்புரு கொண்டிருந்த அரக்கன் அலறி விழுந்து மரண பயத்தில் கொடிய விஷத்தையே கக்கினான். அந்த கொடிய விஷம் பெரும் வெள்ளம் போல பெருகி ஊர் முழுவதும் பரவ தொடங்கிடுச்சு. நச்சு வாயுவால் நகரம் நரகமாயிடுச்சு. இதை பார்த்த மன்னன் அனந்தகுண பாண்டியன் பயந்து கஷ்டப்படுறாரு. உடனே கோயிலுக்கு போய் சொக்கநாத பெருமானை வணங்கி, பெருமானே, ஆதி தேவர்கள் வேண்டியதும் கொடிய நஞ்சனியே நீ சாப்பிட்ட, இப்போ மதுரையம்பதியே விஷத்தால் கஷ்டப்பட்டுட்ருக்குது, இந்த கொடிய விஷயத்துலேருந்து இந்த புண்ணிய பூமியை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு அனந்தகுண பாண்டியமான முருக வேண்டுறாரு. எளியாருக்கும் எளியாராக விளங்கும் எம்பெருமான் சொக்கநாதர் கருணை கொண்டு அவருடைய ஜடாமகுடத்தில் இருந்த பிறை சந்திரன்கிட்ட அமுதத்தை சிறிதளவே சிந்த செய்கிறாரு. எம்பெருமான் சிவபெருமானால் சிந்தப்பட்ட அமுத துளி நகரம் எங்கும் அப்படியே பரவி கொடிய விஷத்தின் கருமையை போக்கியதோடு மதுரத்தையும் அளித்தது. மீண்டும் மதுரையம்பதி தூய்மை பெற்றது. மக்கள் மனம் மகிழ்ந்தார்கள். இறைவன் பெருங்கருணையை போற்றி கொண்டாடினார்கள். மன்னன் அனந்தகுண பாண்டியனும் சந்திரசேகர பெருமானின் பெரும் கருணைக்கு ஆளாகி வேதநெறி தவறாது மதுரை ஆட்சி செய்து வந்துட்டுருக்காரு. திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.